குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் 2025 ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. யூஜி அண்ட் பிஜி எல்லா இயருக்கும் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்னென்னா ரீவேல்யூஷன், ரீடோட்டல் ப்ளஸ் அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க ஓகேங்களா. ஆல்ரெடி ரீவேல்யூஷன் ரீடோட்டலுக்கான டேட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு சில டவுட்ஸ் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தெளிவாக பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்டு உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டல் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ரீவேல்யூஷன் நான் இதுமாதிரி அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை, கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கிளியர் ஆக சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. அதாவது 5th செம் வரைக்கும் உங்களுக்கு அரியர்ஸ் இப்போதைக்கு இல்லை, ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன். 6th செம்மில் மட்டும் அரியர் இருக்குது, ஆனால் நான் நல்லா பண்ணியிருந்தோம், எனக்கு அரியர் போட்டுட்டாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபைனல் செமஸ்டர்ன்றதால ஓரளவு நல்லா பண்ணதால் மேக்ஸிமம் கிளியர் ஆக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீடோட்டல் பற்றி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற பிரகாரம் பார்த்தா ரீடோட்டலை விட ரீவேல்யூஷன் பெட்டர் ஓகேங்களா. ரீடோட்டல் ஜஸ்ட்டு டோட்டல் தான் செக் பண்ணுவாங்க. ரேராக யாருக்குன்னா ஒரு சிலருக்கு அந்த டோட்டல் மிஸ்டேக் வரலாம், பட் மேக்ஸிமம் வராது ஓகேங்களா. நான் நல்லா பண்ணியிருந்து அரியர் போட்டவங்க நீங்கள் தாராளமாக ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அதுக்கான ரிசல்ட்ஸ் பற்றி கேட்குறாங்க. உங்களுக்கு மோஸ்ட்டாக ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே அதுக்கான ரிசல்ட்ஸு ரீவேல்யூஷனுக்கான இதுவும் வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் எக்ஸாம் பற்றி கேட்குறாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் எக்ஸாமு எனக்கு தெரிஞ்சு பெட்ரு ஓகேங்களா. அதாவது அதுக்கு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. 5th செமஸ்டர் வரைக்கும் அரியர் இல்லாமல் 6th செமஸ்டரில் அரியர் விழுந்தவங்க நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா. பர் பேப்பருக்கு 1000 rupees நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அதாவது ரீவேல்யூஷனுக்கு தான் உங்களுக்கு 1000 ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜி கேண்டிடேட்டுக்கு 300 பிஜி கேண்டிடேட்டுக்கு 350, எம்பிஏ எம்சிஏ அந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ஓகேங்களா. ஸோ இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா உங்களுக்கு ஆகஸ்ட் 9th வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 10 AM to 1 PM இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணவங்க ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாமாக எழுதலாம். ஏன்னா நீங்கள் கோர்ஸ் முடிக்கிற அந்த டைம் ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் ரீவேல்யூஷன் பண்ணி உங்களுக்கு சேஞ்சஸ் வரலன்னா ஒரு 6 month நீங்கள் வெயிட் பண்ணி படித்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வேணான்றவங்க நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஆப்ஷனை சேர்த்து யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ இது ரெகுலர் கேண்டிடேட்ஸுக்கு தான் ஸோ இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் மேக்ஸிமம் அப்டேட்டு ரிகார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ரீடோட்டல் ரீவேல்யூஷன் பற்றி ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அப்டேட்டு. இது பற்றி எதனா ஃபர்தர் அப்டேட் வந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா.